அது இருந்தப்போ அந்த மாதிரி வரலைங்க. இது கொஞ்சம் மேலே தூக்கு. இந்த இடத்துல பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இதை ஸ்ட்ரைட்டாக நிற்க வைப்போமா? ஓகே, இந்த இடத்துல பெண்டு தான் குறையா இருக்கு. வந்துருச்சு. இந்த ஷேப் வந்துருச்சு. ஷேப் வந்ததுக்கப்புறம் இப்போ இது ரெண்டு இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கிறதுக்கு இதை இப்போதைக்கு இப்படி லாக் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ ஷேப்பில் அப்படி பெண்ட் பண்ணி இதை கொஞ்சம் கொடுத்தா அந்த ஷேப் கிடச்சிருச்சு. இந்த பெண்டு கிடச்சிருச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது ரெண்டு இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இந்த பிரான்ச் இருக்காங்கல்ல, வெளியே வரலங்க. இதை என்ன பண்ணலான்னா, இதை கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்துருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மள ட்ரை பண்ணுவோம். ஓகே, திரும்ப ஷேப் மாறிடுச்சுங்க. ரொம்ப சின்ன பிளான்ட்ல அது. ஓகே, இப்போ பாருங்க அழகாக வந்துருச்சு. இந்த பிரான்ச் மட்டும் தான் இப்போ இருக்காப்புல. அதையுமே இதை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா தவிர்த்தரலாம். ஓகே, ஓகே, முன்னாடி வந்து ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷனில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பிரான்ச் இந்த சைடு போகிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போது இதுலேருந்து இங்கிட்டிருந்து இது இப்படி வந்துடும். இது வந்து இந்த சைடே வளரட்டும். இது நான் இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன், இப்படி வர வச்சுக்கிறேன், இப்படி வளர வச்சுருவேன். அப்படி பண்ணால் ஒரு நிஜமான ட்ரீ லுக் கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி ஷேப் மாறி இருக்குது பாருங்கள். முன்னாடியோட இது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் வளரட்டும். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம மாற்றிக்கலாம்.